அதாவது எந்த காலத்திலுமே ஆற முடியாத ஒரு தாக்கம் ஏற்பட்டுடுது. இந்த மாதிரி ஏற்படும் போது நான் என்ன பண்றேன், என்ன நீ அவமானப்படுத்தினியா, என்ன நீ காட்டி கொடுத்தியா, என்ன சொல்லி கொடுத்தியா அப்படின்னும் போது எனக்கு ஒரு குரோத மனப்பான்மை வர ஆரம்பிச்சிருது. ஸோ நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், தவிர்க்க முடியாத உறவு முறைகள்ல இந்த மாதிரி நம்ம சுட்டி காமிச்சு குறைய வெளிப்படுத்தி நீ இப்படி இருக்கிறன்றத பலர் முன்னிலையில வெளிச்சம் போட்டு காமிக்கும் போது அது அவமானமா கருதப்படுது, புண்படுதல் ஏற்படுது. இந்த மாதிரி புண்படுத்தல் ஏற்பட்டுச்சுன்னா நிச்சயமா எனக்கு காயம் ஏற்பட்டு ஆறா புண்ணா அது மாறிடுது. உடனே என்ன மனிதனுக்குள்ள ஒரு மிருகம் இருந்துகிட்டே இருக்குது இல்லையா, என்ன நீ புண்படுத்தினியா, நான் உன்னை பார் சமயம் கிடைக்கும் போது போட்டு கொடுக்குறேன். ஸோ நீ அவனை சொல்லிக்கவும் அவன் இவனை பத்தி சொல்லவும் மாறி மாறி ஒருத்தர் புண்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால உறவு முறைகள் சிறக்கவோ மேம்படவோ வாய்ப்போ கிடையாது. இத குடும்பத்தில் உள்ளவங்க நல்லாவே புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்படி என்ன நடக்கும்னா, ஆகா என்கிட்ட இருக்கிற குறைய அவன் வெளியே சொல்லல அப்படின் போது அண்ணன் மேல தம்பியும், தம்பி மேல அண்ணனும், இல்ல அக்கா மேல தங்கச்சிக்கும் மதிப்பு, மரியாதை, அபிமானம் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது அந்த குடும்பமோ அல்லது இந்த இல்லமோ இனிய இல்லமாக இருக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு.